ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஸோ இன்றைக்கி என்னென்ன சமைக்க போகிறேன்னா, நான் வந்து கொஞ்சம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது வந்து தோரம் பருப்பு. ஸோ இதை ஏன் ஊற வச்சுருக்கேன்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து மோர் குழம்பு தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி லன்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சிம்பிள் தான். நம்ம ஒரு 6:30க்கு எழுந்தா கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டா ஹாஃப் அன் ஹவர் இருக்காது, 45 minutes to 1 hour வந்து சமைச்சு முடிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ அப்படி தான் எடுத்திருக்கேன். இதுக்கே வந்து நான் வந்து மோர் ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு மோர். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி மோர் குழம்பு பண்ண போகிறேன். அதே மாதிரி மாவும் அரைச்சி வச்சேன், புளிச்சிருச்சு மாவு. ஸோ இதில் வந்து தோசை இல்லாட்டா இட்லி ஊற்றிக்கலாம். நாளைக்கு வந்து ஃப்ரைடே, நாளைக்கு ஸ்கூல் லீவு. ஏன்னா அவங்க ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் இன்றைக்கி முடிஞ்ச லெவலுக்கு சமையல் பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes 1 hour முடிச்சிடலாம். 2 காய், ஒரே ஒரு மோர் குழம்புலாம் ஒரு 2 minutes கூட இருக்காது அடுப்பில் வைக்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே சிம்பிளாக பண்ணுற மாதிரி இன்றைக்கி. காலையில் எழுந்துமே பாத்திரம் எடுக்கிற வேலை தான் இருக்குது ஃபஸ்ட்டு. மோர் குழம்புக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். தேங்காயோட தோல் எடுத்துட்டேன், இஞ்சியோட தோலும் எடுத்துட்டேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, இதோட வந்து ஊற வச்ச தோரம் பருப்பு அதையும் சேர்த்துட்டு, கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் அரைச்சேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரையாது, கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் நல்லா பேஸ்ட்டாக அரையும். இதில் வந்து நான் வந்து கேர்டு சேர்த்துட்டு கேர்டையும் அரைக்க போகிறேன். அப்போ கேர்டு என்ன ஆகும்னா நல்லா க்ரீமியாக ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் எவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்கோ அந்த லெவலுக்கு தான் உங்களுக்கு ஃபைனலாக வரும். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நான் கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு லைட்டாக கொதி வரணும். ரொம்ப கொதிக்க விட்டால் நல்லா இருக்காது. லைட்டாக கொதி ஸ்டார்ட் ஆக போது இதில் வந்து நான் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. இதை வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் காய் மற்றதெல்லாம் ரெடி பண்ணணும். மாவு எடுத்து தான் நெக்ஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன். மாவு வந்து நான் தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா மாவு வந்து நைட்டே தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா இட்லி ஊற்றுற இதுலேயே இருந்துச்சு. ஸோ இது அப்படியே நான் ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். அடுத்தது வந்து நான் பீட்ரூட் பொரியல் தான் ரெடி பண்ணேன். ஏன்னா மோர் குழம்பு வெறும் 2 காய் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் டைம் இல்லை, நான் அதனால் ஒரே ஒரு பீட்ரூட் பொரியல் மட்டும் பண்ணேன். தாளிச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா, பீட்ரூட், கொஞ்சம் கல் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி மூடி போட்டு அந்த ஸ்டீமான வாட்டர்லேயே எடுத்து நம்ம குக் பண்ணோம்னா நல்லா குக் ஆகிடும். கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுட்டேன் பொரியலுக்கு. மிச்சம் தேங்காய் வந்து தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணேன். தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறமா வந்து கொஞ்சோண்டு உடச்சக்கல்ல, பச்சை மிளகா காரத்துக்கு, பூண்டு, அப்புறம் கல் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக தண்ணியாக அரைச்சிக்கிட்டேன். ஏன்னா இட்லி தான் ஊற்ற போகிறேன். அதே மாதிரி பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து தேங்காய் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. சட்னியும் வந்து அரைச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். ஏன்னா வந்து இட்லிக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லாயிருக்கும். இதை முடிச்சுட்டு நான் தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி சட்னியோடு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு இட்லி வந்து நான் வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இருக்கிற மாவை வந்து எல்லாத்துலேயும் இட்லி ஊற்றி வச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வந்து ஃபைனலாக கொஞ்சம் மாவில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இட்லி ஊற்றினா எப்படி இருக்குது பார்க்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் மில்லட்ஸ்லாம் தான் இட்லி அரைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி இப்படி ஊற்றினா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் 2 இது ஊற்றிட்டேன். லாஸ்ட் ஒன் மட்டும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிருந்தேன். ஸோ இது ஃபஸ்ட் 2 மட்டும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எதில் தண்ணி ஊற்றினோனோ அதில் கொஞ்சம் இட்லி ஹார்டான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைக்கு வந்து நான் ரெட் ரைஸில் இட்லி ரெடி பண்ணிவிட்டு குழந்தைக்கு வந்து 2 இட்லி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன், சட்னி நிறைய ஊற்றிட்டு. ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் தோசையோ இட்லியோ நம்ம என்ன கொடுக்குறோமோ சாப்பிட்ருவா, எதுவுமே வைக்க மாட்டா. அதே மாதிரி லஞ்சும் அப்படி தான், வேஸ்ட் பண்ண மாட்டா சாப்பாடை. காய்கறி நிறைய சாப்பிடுவா. ஸோ இந்த இட்லிலாம் நான் ஹாட் பேக்கில் எடுத்து போட்டுட்டு எந்த இட்லி ஹார்டாக இருக்கோ அது மட்டும் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன், நம்ம காலி பண்ணிடலான்ட்டு. லஞ்சுக்கு வந்து நான் வந்து பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறமா ரைஸில் வந்து இந்த மோர் குழம்பு ஊற்றி கட்டி கொடுத்துட்டேன். மோர் குழம்புனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் இறங்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் காய வச்சுட்டேன். ஸ்கூலில் விட்டுட்டு நான் வீட்டில் வந்து இந்த வெண்டைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு பொரியல் பண்ணேன். ஏன்னா இந்த ஒரு 4-5 வெண்டைக்காய் தான் இருக்கும். இது அப்படியே விட்டால் குப்பை தொட்டியில் தான் போடணும். ஸோ அவளுக்கு வெண்டைக்காய் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வெண்டைக்காய் பொரியலும் இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் 2மே பண்ணி நான் வந்து இந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோடு இருக்கிறதுல மாற்றி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இந்த லட்டு வந்து நான் நேத்திக்கு பிடிச்சது. நேத்திக்கு ஒரு வேறு கலரில் இருந்துச்சு, இன்றைக்கி வேறு கலர் இருந்துச்சு. ஸோ அதை தான் காமிச்சேன். ஸ்கூல்லேருந்து குழந்தை வந்தோடனே மறுபடியும் கொஞ்சம் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், ரைஸ் போட்டுட்டு மோர் குழம்பு ஊற்றி கொடுத்தேன். ஸோ நானும் என்னோட லஞ்ச் முடிச்சிட்டேன். ஸோ லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா
இதோட நைட் டின்னர் தான். நைட் டின்னருக்கு நான் என்ன பண்ணேன்னா, மஷ்ரூம் வச்சு கிரேவி, அதுக்கப்புறம் சப்பாத்தி. மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி. என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரே ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். இதில் வந்து வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அந்த பூண்டு, இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டோன்னே, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு, தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா, நான் வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள். ஸோ இதுதான் மசாலா நான் ஆட் பண்ணது. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு, மூடி போட்டு ஒரு ஒரு 6 மினிட்ஸ் நம்ம ஃப்ளேம் வைக்கிறத பொறுத்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி. ஃபைனலாக இந்த கொத்தமல்லி மட்டும் சேர்த்துருக்கேன். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு என்ன ஆட் பண்ணியிருக்கோம், குழம்புத்தூள். மற்றபடி வேறு எதுவும் ஆட் பண்ணல. அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு சைட் சப்பாத்தி, மிச்சம் இட்லி, காலையில் வச்ச கொஞ்சம் இட்லி இருந்துச்சு. ஸோ அதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நிறைய போட்டுட்டு இந்த இட்லிலாம் ஆட் பண்ணிவிட்டு, நிறைய பொடியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ லன்ச் வந்து கொஞ்சோண்டு சப்பாத்தி, மஷ்ரூம் கிரேவி, இந்த பொடி இட்லி கொடுத்துட்டேன். நானும் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம நார்மல் இட்லியில் உப்புமா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாத்திரத்தெலாம் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய டின்னர் சாப்பிட்டேன். டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு யோசிக்கணும். அப்படி இல்லாட்டி தோசை, இட்லிலாம் யோசிச்சோன்னா மாவு கண்டிப்பாக எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லாட்டி மாவு புளிக்காது. ஸோ நான் இட்லி, தோசை ஊற்றிக்கலான்னு கொஞ்சம் மாவு வந்து கரைச்சி வச்சுட்டேன். ஹாய்.